எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவரும் உலக ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே காலை மன்னா நேர்களாகிய உங்களை இந்த நாளிலே சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 2178வது காலை மன்னா நிகழ்ச்சிக்கு உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக மிக முக்கியமான காரியத்துக்காக ஜெபிக்க வேண்டும். சபையில் இருக்கிற யாவரும் ஜெபிக்கிற மக்களாக மாறும்படியாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. இந்த 2178வது காலை மன்னா நிகழ்ச்சியில நான் ஒரு வார்த்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன வார்த்தை என்று பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, சபையார் ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அதான் ஒரு தலைப்பு. அல்லேலூயா. அப்போ சபைக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனை நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தால் ஆண்டவர் வெளியரங்கமான அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்வாராக. ஒரு வேத பகுதி கவனமாய் கேளுங்கள். அப்போஸ்தலர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்படியே பேதுரு சிறைச்சாலையிலே காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க. இங்க மிக முக்கியமான பிரச்சனை வந்திருக்கிறது. பேதுரு சுவிசேஷத்தை நிமித்தமாய் அங்கே சிறைச்சாலையிலே அங்கே அடைக்கப்பட்டிருக்கிறார். பஸ்கா பண்டிகை முடிந்த உடனேயே அவனை கொலை செய்ய வேண்டும் என்று அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் சபையார் பேதுருவுக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள் தேவனை நோக்கி. இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு நம்முடைய ஊழியக்காரருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முழு சபையாரும் தேவன் நோக்கி ஜெபிக்கணும். ஜெபம் பண்ணாதான் ஆண்டவர் இயேசு உங்களை 1000 மடங்கு ஆஸ்வதிப்பார். ஊழியக்காரன் சுகத்திற்காக, ஊழியக்காரனுடைய தேவைகளுக்காக, ஊழியக்காரனுடைய பலத்திற்காக, ஆரோக்கியத்திற்காக சபையார் தேவன் நோக்கி ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அல்லேலூயா. எந்த சபை தன்னுடைய ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கிறதோ அந்த சபையின் மக்களை ஆண்டவர் 1000 மடங்கு எடுத்து பயன்படுத்துவார். 1000 மடங்கு அவர் ஆசீர்வதிப்பார் பார்க்கிறோம். அல்லேலூயா. இதாங்க உண்மையான வார்த்தை. பேதுரு சிறைச்சாலையிலே கட்டப்பட்டிருக்கையில் சபையார் தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபித்தார்கள். இன்னைக்கு நம்ம ஜெபம் பண்றோமா? இன்னைக்கு நம்ம சபையில பாசத்துக்கு ஒரு பிரச்சனை வச்சுக்கலாம். நம்ம என்ன செய்வோம்? வீடு வீடா சொல்ல ஆரம்பிச்சோம். அவர் இப்படிலாம் செஞ்சாருங்க, இப்படிலாம் பேசுறாருங்க, அதனால கர்த்தர் அடிச்சதுக்கு உள்ள போட்டாப்போ. ஐயா, அது வரலங்க. ஆண்டவர் சபை மக்களை அதிகமாய் ஆசீர்வதிக்கணும். காலை மன்னா செய்தி பார்க்கிற உங்களை ஆண்டவர் ஆஸ்வதிக்கணும்னா உங்க ஊழியக்காரருக்காக நீங்க அனுதினமும் ஜெபிக்கணுங்க. அனுதினமும் ஜெபிக்கணும். தேவன் நோக்கி ஊக்கமா ஜெபம் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் அவரை கொண்டு உங்களை ஆஸ்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அப்ப சபையார் அவனுக்காக, யாருக்காக? பேதுருக்காக, பாஸ்டருக்காக, ஊழியக்காரருக்காக அவர்கள் ஊக்கமா ஜெபித்தார்கள். ஒரு காத்து சொல்லிட்டா, இந்த காலை மன்னா செய்தியை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி அனுப்புகிற பாஸ்டர் மதனுக்காக, அவங்க மனைவிக்காக, தாயாருக்காக நீங்க ஒவ்வொரு நாளும் ஊக்கமா ஜெபம் பண்ணி பாருங்க. காலை மன்னா நேருக்கு அத்தனை குடும்பத்தையும் ஆண்டு வாசிப்பார். இதாங்க ஒரு ஆசீர்வாதம். நீங்க ஆசீர்வாதத்துக்கு வேற எங்க நீங்க அலைய வேண்டாம். அல்லேலூயா. நீங்க இந்த காலை மன்னா செய்தியை அனுப்புகிற அந்த தேவ தாசனுக்காக, அவர் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணி பாருங்க. சபையார் அப்படின்னா ஊக்கமா ஜெபிக்கணுங்க. பாஸ்டர் அப்படி, பாஸ்டர் இப்படி, பாஸ்டர் இப்படி இப்படி சொல்லி அது குறை சொல்லிட்டு அழகிங்க தெரியுமா? ஊழியக்காரனுக்கு விரோதமாய் யாரெல்லாம் காலை தூக்குறீங்களோ அவெல்லாம் கால் இல்லாம. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுவடை செய்வான். அப்ப ஊழியக்காரர்களுக்காக எந்த அளவுக்கு தேவனை நோக்கி ஊக்கமா ஜெபிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஊழியக்காரர் பாதுகாக்கப்படுகிறார்,
அந்த அளவுக்கு ஆண்டவர் விசுவாச குடும்பங்களை வர்த்திக்க பண்ணுகிறார். இதுதான் உண்மையான ஒரு காரியம். காலை மணி நேரம் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நீங்க சுகமாக இருக்க வேண்டும். நீங்க எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருக்கணும். நீங்க 1000 மடங்கு பெருகணும். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை ஆஸ்வதிக்கணும். உங்க குடும்பத்திலே நல்ல காரியங்கள் நடக்கணும். உங்க ஊழியத்திலே சபையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகணும். அது மாதிரி உங்க தொழில, பிசினஸ்ல, வியாபாரத்துல கையெட்டு செய்ய அனைத்து வேலைகள் ஆண்டவர் பெரிய பெருக்கத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஊழியக்காரங்களுக்காக அனுதினமும் ஜெபம் பண்ணி பாருங்க. ஆண்டவர் இயேசு உங்க குடும்பத்தை அவர் தலைக்க செய்வார். அல்லேலூயா. நிறைய பைபிள்ல விசுவாசிகள் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறாங்க. மோசையின் கரத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறாங்க. நான் அடுத்தவர் சொல்றது இது குறித்து. ஏன்னா ஊழியக்காரர்களுக்காக எந்த விசுவாசி ஜெபிக்கிறானோ அந்த விசுவாச குடும்பத்தை ஆண்டவர் 1000 மடங்கு ஆசீர்வதித்து பூமியின் உயர்ந்த இடங்களிலே உங்களை உட்கார வைப்பார். அதனால செய்திக்கு பிறகு, இந்த செய்தி கேட்ட பிறகு உங்கள் நடத்தின ஊழியக்கார குடும்பத்திற்காக தினசரி ஜெபம் பண்ணி ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுங்க. ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாக இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு துதிக்கிறேன். ஆண்டவரே, சபையார் பேதுருக்காக ஊக்கமா ஜெபித்தது போல நாங்களும் எங்க நம்பி தந்த ஊழியக்காரருக்காக ஊக்கமா ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே. உந்தனின் சேவை செய்வே எந்த சூழ்நிலையிலும்